நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பழனியில் திருக்கோவிலின் உபகோவிலான லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் உபகோவிலான அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோவில் திருக்குடமுழுக்கு 1/12/2025 பெருவிழா நடைபெற்றது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் உபகோவிலான பழனி நகர் அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோவிலில் திரு வைகுண்ட வாசனாகவும் திருமகள் நாயகனாகவும் ஆதி அந்தமற்றவனாகவும் ஆதி மூலமாகவும் திருவுள்ளம் கொண்டு பக்த கோடிகளுக்கு சகல விதமான நன்மைகளையும் அருள் புரிய வேண்டும் என்று எம்பெருமான் திருவைகுண்டத்திலிருந்து பூலோகத்தில் ஆங்காங்கு வழிபடும் மூர்த்தியாக தோன்றியுள்ளார். நீர்வளம் நிலவளம் நிரம்ப பெற்றதுமான பழனி அம்பதியில் மேற்கு ரத வீதியில் அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் என்ற திருநாமத்தோடு எழுந்தருளி வேண்டிக் கொண்ட அடியார்களுக்கு பொன்னும் பொருளும் தருகின்ற திருத்தலமாக அமைந்துள்ளது. ஆழ்வார்கள் பாடிய பாமாலைகளே 4000 திவ்ய பிரபந்தமாகும். இத்திருக்கோவிலில் சித்திரை திருவிழா திரு தேரோட்டத்துடன் நடைபெறுகிறது. கடந்த 11/11/2012 அன்று திருக்குடமுழுக்கு நடைபெற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் இத்திருத்தலத்தில் நிகழும் மங்களகரமான விசு வருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் நாள் 1/12/2025 திங்கட்கிழமை ஏகாதசி திதி ரேவதி நட்சத்திரம் சித்தியோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் விருச்சக லக்கணத்தில் காலை 5 மணிக்கு மேல் 7 மணிக்குள் மூலவர் மற்றும் திருச்சுற்று தெய்வங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. தற்போதைய அரசு பொறுப்பேற்றது முதல் நடைபெறவுள்ள 15வது திருக்கோவில் திருக்குடமுழுக்கு நிகழ்வாகும். கும்பாபிஷேகம் அல்லது குடமுழுக்கு ஒவ்வொரு இந்து கோவிலிலும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டிய ஒரு சடங்காகும். இதன் மூலம் உள்ளிருக்கும் கடவுள் சிலைகளுக்கு தெய்வீக தன்மை புதுப்பிக்கப்படுகிறது. புனித ஆறுகளின் நீராக உருவகித்து குடத்தில் நீர் நிரப்பி மந்திரங்களினால் தெய்வத்தன்மை ஏற்றப்பட்ட நீரினால் சிலைகளும் கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் கலசங்களும் நீராட்டப்படுவதால் இது குடமுழுக்கு கும்பாபிஷேகம் என்று அழைக்கப்படுகிறது. கோபுர கலசங்களும் தெய்வத்தன்மை பெறுவதால் ஒருவர் கோவிலுக்குள் செல்லாமலே கோபுர தரிசனம் மூலமே கடவுளின் அருளை பெற இயலும் என்பது இறையாளர்களின் நம்பிக்கையாகும். பழனி திருக்கோவில் நிர்வாகத்திற்கு உட்பட்ட பழனி அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோவிலில் திருக்குடமுழுக்கு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 35 மாதங்களில் பழனி திருக்கோவில் நிர்வாகத்தின் கீழ் நடைபெறும் 15வது திருக்கோவில் திருக்குடமுழுக்கு நிகழ்வு இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருக்கோவில் பழனி திருக்கோவிலில் அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணியம் மற்றும் உறுப்பினர்கள், கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் கோவிலின் அதிகாரிகளும் ஊர் முக்கியஸ்தர்களும் பக்தர்கள் என 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அல்மாலிக் சிக்கன் சென்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் AMK காம்ப்ளெக்ஸ், தந்தை பெரியார் நகர், தாஜ்புர ஆற்காடு என்ற முகவரியில் அனைவரின் பேராதரவுடன் இயங்கி வரும் அல்மாலிக் சிக்கன் சென்டரின் மற்றொரு கிளை அல்மாலிக் மீன்கடை, ஆற்காடு கலவை ரோடு, சிவராமன் மருத்துவமனை எதிரில் அமைந்துள்ளது. இங்கு அனைத்து வகையான சிக்கன், மட்டன், முட்டை, காடை, நாட்டுக்கோழி, மசாலா வகைகள் ஆகியவை மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். மேலும் பெரியார் நகர் அல்மாலிக் சிக்கன் சென்டரில் மாலையில் சிக்கன் பக்கோடா, காடை ஃப்ரை, சேமியா ஆகியவை சூடாகவும் சுவையாகவும் தரமாகவும் கிடைக்கும்.